ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ டே. பிரேக்ஃபாஸ்ட்காக வந்திருக்கோம். கொஞ்சம் நைட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா தூங்க முடியல, ஏன்னா புது இடம் அப்படிங்கிறதுனால ட்ரைவ் பண்ண டயர்ட் வேறு. இப்போது வந்து 8:15 ஆகுது. முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் போய் கிளம்பிட்டு இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி எக் சாசேஜ் அண்ட் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பேன் கேக்ஸ் இருக்கும், ப்ரெட் டோஸ்ட் இருக்குது. அதையும் சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கிலே ஸ்டார்ட் பண்ணேன். Chat with coffee. Norway team, they're in US right now. So what they did was they were not okay with the food that's being given in US. Okay, so they exported when they came to US, they came with 2,000 kilos of salmon fish, and then their brown cheese and 6,000 oranges. So that's their food here. So they did not trust the food in US because they're like super health conscious. And then now if you see a video where the Scandinavians, they are called the Vikings also. So they conquered all over Europe. There's a web series called Vikings in Netflix also. So their sigil kind of thing is rowing the boat. So now their celebration in World Cup is rowing boat. So the players will be sitting on the ground, the fans will in the crowd. Okay, so they'll be rowing together. So it's like tens of thousands of fans doing all this. So that's a new thing. So in the previous World Cups, it's all about Japanese players because they will bring trash bag everywhere. After the game is done, they will go around the stadium, they'll clear the trash and go. They're doing it even this time. So this season, this soccer World Cup, the new thing is the Norway players rowing. So that's an amazing thing to watch. It's all over YouTube. ரீசெண்டாக நம்ம கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து யூஎஸ்ல இருக்காரு, எம்எல்சிக்காக வந்திருக்காருங்க. அவர் வந்து ஒரு எபிசோட் பண்ணியிருப்பாரு, பிளாக் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் குத்துமதிப்பாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிளாக் காஃபி வந்து குடிச்சவனே பிடிக்காது, குடிக்க தான் பிடிக்கும் அப்படின்னு பஞ்ச் டைலாக்லாம் பேசியிருப்பாரு. எனக்கு எப்பவுமே பிளாக் காஃபி தான். சுகர் இல்லை, மில்க் இல்லை, வெறும் பிளெயின் பிளாக் காஃபி. இங்கே என்ன ப்ரூ பண்ணி வச்சுருப்பாங்களோ அதை எடுத்து குடிச்சிடும். அப்படி இல்லை ஸ்டார்பக்ஸ் மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேப்புச்சினோ மட்டும் வாங்கிடும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் பிளாக் காஃபி. இதை வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஈஸியாக எனக்கு ரன் ஆயிடும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். நேற்று ட்ரைவ் பண்ணுறப்போ இது மாதிரி நான் வர்றப்போ தூக்கம் வந்துருச்சு ஒரு மாதிரி. அதனால் நடுவில் நிறுத்தி ஒரு கேஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கப் பிளாக் காஃபி எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணேன். தெம்பா வந்து சேர்ந்துட்டேன். சேஸ். இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இன்னைக்கு நாங்கள் பண்ண போகிறோம். இதோட பேர் வந்து மியோ உல்ஃப். இது ஒரு இன்ட்ராக்டிவ் ஆர்ட் மியூசியம். இதே மாதிரி வந்து நம்ம நியூயார்க்கில் ஒரு தடவை பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இயர். அதோட பேர் வந்து மர்சர் லேப்ஸ் அப்படின்னு. நம்ம அங்கே போய் கொஞ்சம் ரொபாட்டிக்ஸ் மாதிரி சயின்டிஃபிக் மாதிரி இருக்கும், நம்ம அதோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேறு ஜானரில் இருக்கும்னு நினைக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இப்போ நம்ம இருக்கிற ஹோட்டல்லேருந்து ஒரு 15 minutes டிரைவில் இருக்குது, அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போய் கிளம்பிட்டு இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம வெளியில் வந்துட்டோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் லஞ்ச். உள்ளே வந்து ஒரு சில திங்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம இந்த யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆஸ்மோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூவில் எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இது கொண்டு போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மொபைல் ஃபோனில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷூட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லெட்ஸ் கோ தேர் அண்ட் என்ஜாய். இந்த இடத்துல பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இருக்குது, கிட்டத்தட்ட எல்லாமே ஃபுல் தான். ஒரு ஸ்பாட் இங்கே இருக்கு, அதில் போய் நம்ம பார்க் பண்ணிடலாம். நான் இதுக்கு ಹಾಕಿನ ನೆಂಚು ಅದಲ್ಲ ஓகே.
டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் வர அந்த பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒன்று நமக்கு பின்னாடி இருக்கு. ஓகே, there we go. நம்ம ஆக்சுவல் ரிசர்வேஷன் வந்து இன்னொரு 25 மினிட்ஸ் இருக்குது. இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை அவங்க ஏர்லியராக விட்டாங்க அப்படின்னா நம்ம உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பக்கத்தில் அடுத்த ஸ்ட்ரீட்டில் ஒரு காஃபி ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே காஃபி குடிச்சிட்டு திருப்பி நம்ம வர ட்ரை பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ செக் அவுட். இதுதான் எக்ஸிபிட்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். நம்ம இப்போ ஒரு கிராண்ட் லுக் இருக்கு. உள்ள வந்தப்பவே வந்து ஈஸி ப்ராசஸ் தான். செக்இன் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ண தேவையில்லைங்க. வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்த டிக்கெட்ஸ் வந்து இங்கே ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் தான், எந்த டைமுக்கு வேணாலும் உள்ளே போய்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற டைம் வரைக்கும் உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வரலாம். 1 o'clock வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் காஸ்டியூம்ஸோட வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து ஒரு கெஃபே ஒன்று இருக்குங்க பேக்ரவுண்டில், இந்த தெரியும். இந்த கெஃபேல வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு இல்லைன்னா ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம். ஓகே, இங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மெயில் பாக்ஸ் இருக்குது. இந்த மெயில் பாக்ஸ்க்குள்ளே வந்து 4-5 மெயில்ஸ் வந்து இங்கே விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய வீடு. இந்த வீட்டில் இருந்தவங்க வந்து திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அவங்க வேற யாராவது கடத்திட்டு போயிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களோட சீக்ரெட்ஸ் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத இந்த என்டையர் தீம். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் காணாமல் போனவங்களை வந்து நம்ம போய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நிறைய இடத்துல க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூஸை பேஸ் பண்ணி நம்ம போய் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நிறைய நம்ம பார்க்க போகிற இந்த டைனோசர் மாதிரியானது, அப்புறம் இந்த பழைய காலத்து இந்த சிடிஸ், கேசட்ஸ், இதெல்லாமே நிறைய இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் இந்த மியோ வுல்ஃபோட தீம். ஓகே, அதை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மெயில் பாக்ஸ் பார்த்துட்டோம், அதில் ஒரு சின்ன க்ளூ இருக்குது. அதை வச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, ஒரே இருட்டாக இருக்குது, சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு. இங்க beyond here there be dragons. செம்மையான மேட் இது. There's a note over there, by the way. Okay. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த வீட்டில் வந்து லெக்ஸ், மார்கன், மாம், டேட், கிராண்ட்மா, கிராண்ட்பா, மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அதில் வந்து லெக்ஸை காணோம். மார்கனுக்கு வந்து ஒரு நோட் எழுதி வச்சுட்டு லெக்ஸ் போயிருக்காங்க. இவங்க எல்லாமே சேர்ந்து இந்த லெக்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதா இந்த ஸ்கேவெஞ்சர் ஹண்ட். ஓ, நம்ம ஆடியோ டிவைஸ், இதுக்கு பேர் நாகரான்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்ட், ஆமாம். இப்போ நம்ம தமிழ் மூவிஸ் பாட்டை ஷூட் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸில் ஷூட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். நான் படத்துலேயும் காட்டியிருப்பாங்க, ரியல் லைஃப்லேயும் நான் பார்த்துருக்கேன். நாகரான்னு நினைக்கிறேன். இது என்ன டிவைஸ்ன்னு தெரியலையே. ரெக்கார்டர் கண்ட்ரோல். ஓகே, பழச ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கு எல்லாமே. ஓகே, வாவ், இந்த ஃபயர் பிளேஸ்க்குள்ள இவ்வளோ பெரிய இடம். நல்ல வேலை மிஸ் பண்ணியிருப்போம், வேற இதில் நினச்சிட்டு அப்படியே போயிருந்திருப்போம். சூப்பராக இருக்கு. ஓ, ஆக்சுவலாக இது வந்து ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு, டைனோசரோட எலும்பு மாதிரி. அதோட காலு, ஹே, பல்லு மாதிரி. டைனோசர் மாக்கடுது. இது டைனோசர் மாக்கடுதியா?
archaeological specimen. Oh, இது ஆக்சுவலா மியூசிக். அந்த ஆளுக்கு மட்டும் வருது, நம்மளுக்கு வர மாட்டேங்குது. ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி தான் இருக்கு எல்லாமே. சூப்பரா இருக்கு. ಹೋಗಮ್ಮೆ ಸೋಕಾಡದ ನೋಡು. ஓ, இது ஒரு அக்வாட்டிக் வேர்ல்ட் மாதிரி நிறைய மேட் அப் ஃபிஷ். இது சீ வீட்ஸ் மாதிரி. அதுக்குள்ள வந்து ஒரு டீப் டைவர் மாதிரி ஒருத்தர். ஓகே, இதோட இது முடியுது. இது முடிச்சுட்டு நம்ம வெளியில கிளம்பலாம். பார்த்தா ஒரு கோட் கிளாசெட் மாதிரி இருக்கு. இது ஓபன் பண்ணா அதுக்குள்ள வந்து இங்க வந்து நம்ம உள்ள ஒரு நிறைய பேர் உள்ள போய் அங்க போய் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. நான் வாங்க கூட்டிட்டு போறேன். These things are circle, so those are important. Oh, did you know 0423, that's the code. Remember that's 0423. Oh, 0423. 0423 is Otis STD code. ஒரு சின்ன கிளாசெட் மாதிரி தான் ஓபன் ஆகுது. உள்ள வந்து ஒரு பெரிய உலகமே இருக்கு. இதுல என்ன இருக்குப்பா? வித்தியாசமான ஸ்கேவெஞ்சர் ஹண்ட். இது நிறைய சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு அடுத்தது கண்டுபிடிக்கணும். ஃபைனலா வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத அந்த என்டையர் தீம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செமையா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வேர்ல்டு மாதிரி, ஒரு சீ வேர்ல்டு மாதிரி. இது வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ட்ரீஸ், பிளான்ஸ், புஷஸ் ஏகப்பட்டது இருக்கு. சின்ன சந்து மாதிரி ஒன்று இருக்கு. இதுலதான் வெளியில வர முடியும். இந்த சின்ன சந்துல வித்தியாசமா இருக்கு. இங்க தமிழ்ல எழுதி இருக்கு வெல்கமோ. இது பேர் வந்து போர்ட்டல்ஸ் பெர்மியூடா. இது வந்து பிரஸ் பண்ணும். Your destination is Photo 7. Please proceed to portal number 2. Say hi to Uban for me. இப்போ வந்து நம்ம பெர்மியூடா மல்டிவர்ஸ்ல இருக்கோம். இது நான் ஓபன் பண்ணி போறேன். இது என்ன நீங்களே பாருங்களேன். இது ஆக்சுவலா ஒரு ஃப்ரிட்ஜ். இது செம கான்செப்ட் இல்ல. அது ஒரு ட்ரையர் இருக்கு. அந்த ட்ரையர் வந்து ஆக்சுவலா ஒரு ஸ்லைட். இதுக்குள்ள நான் போறேன் இப்போ. ஓகே, ஹலோ. honestly ஃப்ரிட்ஜில் ஒரு டோரு, ட்ரையரில் ஒரு ஸ்லைடு. இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே இல்லை. ஹாண்டட் ஹவுஸ் மாதிரியே இருக்குது. ஸ்கேவெஞ்சர் ஹண்ட். இதில் போய் மிஸ்ஸிங் ஃபேமிலி மெம்பர் நம்ம போய் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் வேறு வேறு வேர்ல்ட்ஸ். ஒரு அக்வா வேர்ல்டு, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அப்புறம் ஒரு வீடு ரெகுலராக இருக்கிற மாதிரி டைனிங் டேபிள், கிச்சன், இந்த மாதிரி எல்லாமே ஆசமான பிளேஸ் இது. ஒரு ட்ரீ ஹவுஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே நம்ம போய்
பார்க்கல என்ன இருக்குன்னு. எல்லாமே கொஞ்சம் குனிஞ்சிட்டு தான் போகணுங்க. ஓகே, அடுத்த ஏரியாவுக்கு போகலாம். ட்ரீ ஹவுஸை தாண்டி இப்போ ಈ ಬಾತ್ರೂಮ್ ಊತ ಬಂದಿತ್ತವನ. Oh, the hamster, the hamster. Okay, itu mana? இந்த மிரர் ஓபன் பண்ணா இங்க வந்து ஒரு சின்ன ஹாம்ஸ்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சுண்டலி ஒன்று மேலே இருக்கு. இது வந்து பார்ட் ஆஃப் த ஃப்ளூ. Awesome. They're gonna follow him. Yeah. நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி கூட்டி வந்துட்டாங்க. இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கு. Oh, very good. What do you see in there? Do you see yourself with the lights? It leads to a cave with like big giant. A cave and bones. That is not a sock or a sow. Oh, No, can you? Well, that's as low as I can go. And then I'll bring it back up again. Whoa! There you go. And that's it. Pretty dashing, huh? ஒரு பிரேக் எடுத்திருக்கோம். இங்கே வந்து ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, லஞ்ச் மாதிரியும் முடிச்சுக்கலாம். சிக்கன் டெண்டர்ஸ், ஃப்ரைஸ், ஹாட் டாக்ஸ், அப்புறம் கெசிடி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோடு சேர்ந்து சோடாவும் கொடுத்துருக்காங்க. ஒரு மீல் மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வரப்போகுது. முடிச்சுட்டு திருப்பியும் வந்து நம்ம உள்ளே போகலாம். இன்னும் கொஞ்சம் ரூம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம போய் பண்ணலாம். இந்த என்டையர் இந்த கான்செப்டே வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கேயே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஸ்கேவஞ்சர் ஹண்ட் மாதிரி போய் நம்ம க்ளூஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலியை வந்து நம்ம மிஸ்ஸிங் மெம்பரை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. எண்ட் வரைக்கும் போய் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு வந்து லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி உள்ள போகலாம். ஓகே, நான் வந்து சில்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஹாட் டாக் வித் சில்லி ஆக்சுவலாக வித் சைட் ஆஃப் ரைஸ். இது வந்து ஹாட் டாக், அதில் வந்து சீஸ் ஆட் பண்ணி சில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்காக வந்து சாஸ் நிறைய ஆட் பண்ணி தருவாங்க. மைத்லி வந்து சீஸ் கெசீரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ரியா வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், இஷான் வந்து ஹாட் டாக்ஸ். எல்லாத்துக்குமே வந்து சைடில் ஃப்ரைஸ் இருக்குது. இது வந்து இன்னைக்கு லஞ்ச் இதுதான் ஆக்சுவலாக. Enjoy. கிரேசியான ஸ்டேர்வே ஒன்று இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம் நம்ம. Watch your head now. Wow. செம கிரேசியா இருக்கு. நம்ம கேனியன் ரோட் போறோம். இங்க சாண்டஃபேல இருக்கிறது. இது இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்னா, நம்ம ஹோட்டல் தங்கியிருக்கிற ஹோட்டல்லே வந்து ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் இருக்கு. நம்ம அதில் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ. ஏன்னா அந்த ரோட்ல வந்து பார்க்கிங் அவ்வளோவா கிடையாது. நம்ம போனால் ஊபர் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து ஸ்ட்ரீட்ல எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு திரும்பி நடந்து போகணும். அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஃப்ரீ ஷட்டில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் ஸ்பிரிண்டர் 15 சீட்டர் ஷட்டில்.
ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வந்து எங்கள் ஃபேமிலிக்காக நாங்கள் ஃபீனிக்ஸ்லேருந்து லாஸ் வேகஸ் வரைக்கும் ட்ரை பண்ணி போயிருப்பேன் இதை ரெண்ட் பண்ணி. திருப்பியும் இதே மாதிரி இன்னொன்று போடுறது வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. காக்காவா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள். இது ஒரு சாக்லேட் பிளேஸ் இது. சில்லி சாக்லேட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்பைசியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மோர் மிளகா மாதிரியே இருக்க பார்க்குறதுக்கு. சாக்லேட் ஃப்ளேவர். தேங்க்யூ. நல்லா இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட். இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதால இந்த மாதிரி. இன்னொரு தடவை வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லை. இந்த வரமிளகா நல்லா திருப்பி ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க போலாம். அதில் வந்து சாக்லேட்டை டிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஸ்பைசி கிடையாது, பட் ஓகே ஓகே பிள்ளை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நல்ல ஆப்ஷன். தேங்க்யூ. ஹாட் சாக்லேட் ஃப்ளைட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து 4 ஃப்ளேவர்ஸ். ஒன்று ஒரு சில்லி, ரோஸ், அப்புறம் மெக்சிகன், அப்புறம் ஜெஃபர்சன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ளேவர். இதில் வந்து 2 ஸ்பைசி ஃப்ளேவர் இதில் இருக்குது. இந்த ரோஸ் வந்து கண்டிப்பாக ஸ்பைசி ஃப்ளேவர். இது ரோஸ்மேரி ஃப்ளேவர் இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்குது. ஓகேங்க. ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நல்ல சாய்ஸ். இது சூப்பரான சாக்லேட் மில்க். சாக்லேட் மில்க் எப்போவுமே ஸ்வீட்டாக தான் குடிச்சிருப்போம். பட் இது வந்து வேறு வேறு ஃப்ளேவரில் வேறு வேறு டேஸ்ட்டில், அதுவும் ஸ்பைசியான சாக்லேட் மில்க் அப்படிங்கிறது வந்து நம்ம இமேஜின் கூட பண்ணியிருக்க மாட்டோம். பட் நல்ல ஆப்ஷன் இது. நம்ம இப்போ வந்து சாண்டஃபேல இருக்கிற கேனியன் ரோடு அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கோம். இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து ஆர்ட் கேலரிஸ்க்கானது. அதுவும் வந்து யூனிக்கான பீசஸ், கான்டெம்ப்ரரி ஆர்ட் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே வந்து ஹைலி ப்ரைஸ்ட். நிறைய விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவாங்க. நான் ஒரு 2-3 பீஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் ப்ரைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ்க்கும். இந்த டாக்கைஸ் கலர், இந்த ப்ளூ, அப்புறம் இந்த 3 பீஸ் ஓகேங்களா. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அந்த ரிச் ஃபீல், அந்த ரிச் லுக் வந்து நம்ம பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் பீஸோட ப்ரைஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து $7,500 ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 2வது அதுவும் அதே ப்ரைஸ். இதுவும் அந்த 7,500 ரேஞ்சில் இருக்குது. இது இந்த பீஸ் வந்து மல்டிபிள் கலர்ஸ், ஒரு மாதிரி பீகாக் கலர் மாதிரி இருக்குது. பார்க்குறப்ப தூரத்தில் பார்க்குறப்ப வந்து பீகாக் மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $12,100. சேம் திங் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. இது 2 பீஸுமே இங்கே. இது வந்து $13,000. ஆமாம், $13,000. 13,000. இதை வந்து டைம்ஸ் 100 பண்ணிங்க அப்படின்னா அதுதான் வந்து இந்தியன் ருபீஸில் வரும். இந்த ஒரு ஸ்டோர் மட்டும் இல்லை, இங்கே சுற்றி இருக்கிற எல்லாமே இங்கே கிட்டத்தட்ட வந்து 1 வே மட்டும் 0.6 மைல்ஸ், அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.2 மைல்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹைலி ப்ரைஸ்ட் ஐட்டம்ஸ் தான் விற்பாங்க. இவங்களோட மெயின் சென்டர் பீஸ் ஒன்று இருக்குது, அதை நான் காட்டுறேன்.
இவ்வளோ பெருசு. இது பேர் வந்து டிம் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரோட பேர். இது வந்து $16,400. 72x48x3 inch. செம்ம ரிச் லுக். ஒரு $1 million வீடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆர்ட் பீஸ் வாங்கி போய் அதை வந்து அங்கே மாட்டி வைக்கிறது வந்து செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெதர் ட்ராப் ஆயிருச்சு ஆக்சுவலாக, மழை பெய்யுற மாதிரி இருக்குது. இங்கே இந்த ஆர்ட் கேலரி இப்போ பயங்கரமாக காற்றடிக்குது. இதில் வந்து இங்கே வெளியில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற இந்த பீஸ் எல்லாம் வந்து எப்படி காற்றுல சுற்றுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓ வாவ். ஒரு டிபேட்டியன் ஸ்டைல் மாதிரி இருக்கு. புத்தா சிலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாமே வந்து இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தா ஆயில் பெயிண்டிங் மாதிரி தெரியுது, பட் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் தெரியுது. கவுபாய்ஸ், அவங்களோட அந்த ஹேட், அவங்க ஹேர் ஸ்டைல், அவங்களோட அந்த கேப், இதெல்லாமே இருக்குது. இந்த பேலட், பிரைட்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று பாருங்க, இதோட ப்ரைஸ் வந்து $22,000. அமேசிங் இல்லை? இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு தான் தெரில. யூனிக் சிங்கிள் பீஸ் ஐட்டம்ஸ் நினைக்கிறது எல்லாமே. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ், டியர் மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் எல்லாமே இருக்கும். நைஸ். இந்த ஒரு ஆர்ட் கேலரியோட ஓப்பனிங் செரிமனி போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் எதாச்சியாக வந்தப்போ வந்து அவங்களே இன்வைட் பண்ணி உள்ள எல்லாத்தையும் சுற்றி காட்டிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் தராங்க. நாங்கள் வந்து வெறும் ஒரு வாட்டர் கப் மட்டும் எடுத்துருக்கோம் இங்கேருந்து. ஆக்சுவலாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இந்த ஆர்ட் ஹவுஸ் எல்லாமே ஒரு நார்மலான வீடு, ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி அது எல்லாத்தையும் வந்து ஆர்ட் ஹவுஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் ஸ்ட்ரீட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் இன் பர்டிகுலர் இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் வந்து பக்கா ஒரு வீடு. நாங்கள் ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்குது, அங்கே டிவி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு ஆர்ட் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாமே சாண்டா ஃபேல இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. கடைசியாக ஃபீனிக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாதம் இருக்கும், அப்போ தான் மழை பெஞ்சுது. எப்போது February March டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் மழையே பார்க்கல. எப்போவாது நைட்டில் வந்து ஒரு 10 minutes 15 minutes அப்படியே தூரிட்டு அப்படியே போயிடும். செம்ம சூடாக இருக்குது இப்போ. அது வேறு இல்லாமல் 110, இன்னைக்கு வந்து 112 degrees நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 75 degrees மழை பெஞ்சிட்ருக்கு. நிஜமாகவே ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சாண்டா ஃபேல இருக்கிற இந்த கேனியன் ரோடுக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். யூ வில் நெவர் ரிக்ரெட். அமேசிங்லி என்ஜாய் திஸ். இன்றைக்கி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டாங்க. வர்றப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அங்கேயே அந்த ஆர்ட் கேலரி அந்த ஏரியாவில் மட்டும். அப்புறம் அந்த ஹோட்டல் ஷட்டிலில் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அதில் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து டின்னர் டைம். டின்னர் வந்து இப்போ வெளியில் எங்கேயும் போய் டைன் இன் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல், ஏன்னா வெளியில் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் வந்து பனேரா ப்ரெட்டில் வந்து ரூமுக்கு டெலிவரி போட்டுக்கிட்டோம் நாங்கள். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, டொமேட்டோ சூப் இருக்குது, சாலட் இருக்குது, அப்புறம் சாண்ட்விச். ஆசம் காம்போ இது. ஏன்னா வெறும் ஜங்க் ஃபுட் மட்டும் சாப்பிட வேண்டாம், வேறு ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சாலட் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ஆக்டிவிட்டீஸ் இதோட முடியுது நம்மளுக்கு. நாளைக்கும் இன்னும் சாண்டா ஃபேல தான் இருக்க போகிறோம். நாளைக்கு வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்குது, அங்கே போகிறோம். அப்புறம் மைத்லி 2-3 ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் நாளைக்கும். இன்னைக்கு இதுக்கப்புறம் இதோட டின்னர் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் சாக்கர் பார்த்துட்ருக்கேன், அதாவது ஃபுட்பால். இங்கே பொறுத்தளவுக்கு சாக்கர் அது. இப்போ வந்து ஸ்பெயினும் உருகுவே கேம் போயிட்டுருக்கு, அதை பார்த்துட்ருக்கேன். இன்னொரு சேனலில் வந்து காபோ வர்டேவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளாண்டுட்ருக்காங்க.
ஸோ அதை மாற்றி அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சரி, நம்ம vlog இதோட இன்னைக்கு டே வந்து இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள். ஓகே, நம்ம நாளைக்கு இன்னொரு vlogல சந்திக்கலாம். ஓகே, பாய், குட் நைட்.